ஒரு ஜென்ரலா ஒரு டாபிக் பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது 2 கொஸ்டின் வந்துட்டு நம்ம நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அதை பத்தி விளக்கலாம் இருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்கௌண்டன்டா நான் இருக்கேன். அதுக்கு நான் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஜிஎஸ்டி நான் தெரிஞ்சுக்கணுமா அல்லது அக்கௌண்ட்ஸ் நாலேஜே போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நானே என்னுடைய தொழிலுக்கு ஜிஎஸ்டி ரிட்டனை ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். அதாவது ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்றாரு அப்படின்னா வெறும் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் வச்சு நம்ம இதைய சர்வை பண்ண முடியாது. இப்ப அடிஷனலா ஜிஎஸ்டி நாலேஜும் கண்டிப்பா தேவை. அதனால ஜிஎஸ்டி பற்றி அறிதல், புரிதல், தேடுதல் கண்டிப்பா ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ் நாலேஜை வச்சு ஜிஎஸ்டி நாலேஜை சால்வ் பண்ண முடியாது. அதனால ஜிஎஸ்டி தேடுதல் இருக்கணும். ஜிஎஸ்டி பற்றிய அறிவு அந்த ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு எந்த ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு தன்னுடைய நிறுவனத்துக்கு தானே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமா பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவருக்கும் அதே ஆன்சர் தான். அவருக்கான தேடுதல் இருக்கணும். ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்னை பத்தி தெரியணும், ஜிஎஸ்டி பத்தி தெரியணும் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கான தேடுதல் என்னங்கிறது அவருக்கு கண்டுபிடிக்கணும். அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது, நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் போதிய டைம் இருக்குது, எனக்கு நிறைய நேரம் மிச்சம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவரும் ரிட்டர்ன் ஜிஎஸ்டி ரிட்டர்னை தாக்கல் பண்றதுக்கு தன்னுடைய நிறுவனத்துக்கு அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அதுல அதாவது இது எப்படி தேடணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது மாத்திரம் இல்ல, ஜிஎஸ்டிக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, ஜிஎஸ்டியோட ரிட்டர்ன் ஃபைலிங் என்னங்கிறது வந்து கான்செப்டை வந்து அவர் தெரிஞ்சுக்கணும். எதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்ட் படி ஜிஎஸ்டி ஆக்ட் புக் வாங்கணும், அது படிக்கணும், அதுபடி அப்ரோச் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, நிறைய கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு அவரும் ஜிஎஸ்டி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதுக்கான 2 பெஸ்ட் சொல்யூஷனை நம்ம ப்ரொவைட் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எப்படி வந்து படிக்கணும், எப்படி வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது பெய்டு சர்வீஸ் தான். வேணுங்கிறவங்க ஒரு நம்பரை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன், அதுல கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. மெயினா நம்ம அடுத்த ஒரு அதாவது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டியில் கைது நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் இதுல ஒளிபரப்ப போறேன். நீங்க அதை பாருங்க. ஒரு அக்கௌண்டன்ட் ஆகட்டும், ஒரு தொழில் நடத்தும் நிறுவனராகட்டும் கண்டிப்பா பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோல இப்போ ஒரு ஜிஎஸ்டியில ஐடிசி எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 16 கிளாஸ் 2ல ஐடிசி எலிஜிபிலிட்டி, அதாவது ஐடிசிக்கு என்ன கண்டிஷன் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்ட் குட்ஸ் அல்லது சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கணும். அதுக்கு அடுத்தது டாக்ஸ் பேமெண்ட் கட்டியிருக்கணும். நாலாவது, அவர் வந்து ரிட்டர்ன் அந்த நம்ம சப்ளையர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். இந்த கண்டிஷன் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவர் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி பர்ச்சேஸ் டாக்ஸ் அல்லது இன்புட் இன்வர்டு சப்ளைஸ் ஆஃப் ஜிஎஸ்டியை வந்து அவர் வரவு எடுத்துக் கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அர்த்தம். மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.